அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான கார சட்னி பார்க்கலாமா? இது நான் நேற்று நைட்டு டின்னருக்கு தான் செய்திருந்தேன். இதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய். இப்போது பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கம்மியாக தான் தேவைப்படும். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக 2 எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க. 15 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அரைக்கட்டு ஒரு கொத்தமல்லி இருக்கும், அரைக்கட்டு இருக்கும், தண்டோடு எடுத்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் ஒரு 6 எடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்குது எனக்கு. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் ஜீரகம் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் கடுகு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வதங்கின அப்புறம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். 1/4 டீஸ்பூன் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதே நம்ம பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டா புளிப்பாயிடும். அதனால நான் இப்போ 2 வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் வச்சு அதுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 3 தக்காளி எடுத்துருந்தேன். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக இருக்குது. மீடியம் சைஸில் இருக்க 3 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வதங்கணும். நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வதங்குறப்ப இப்போ நான் வீடியோவில் காமிக்கலாம். இது கரண்டி வச்சு தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வதங்கின அப்புறம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு வேணுன்னா தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கம்மியாக போதுன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சட்னியில் தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நான் ஆட் பண்ண காரம் புளிப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நல்லா காரமாக தான் இருந்தது. நீங்கள் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக கார சட்னி தோசைக்கெல்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.